செலோ டேப் ஒட்டுறதுக்கு மட்டும்தான் நினச்சிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப அமேசிங்கான டிப்ஸ் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பும் போது கோல்டு ஜுவல்லரி எல்லாம் போட்டுட்டு போகிறோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம சேஃப்டியாக வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய அமேசிங்கான ஹேக்ஸ் இதில் சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்க கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ என்ன டிப்ஸ்ன்னு போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ்லாம் போடுறோம் அப்படின்னா நம்ம அவசரத்துக்கு கிளம்பும் போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஹிப்பு லூஸாக இருக்கும். இந்த டைமில் நமக்கு என்ன தான் அந்த இடத்துல காஜாலாம் வச்சு தச்சிருந்தாலும் அந்த டைமில் 1 இன்ச்சு ஒரு 2 இன்ச்சு லூஸாக இருந்துச்சுன்னா அந்த ப்ளவுஸோட அழகே போயிடும். ரொம்ப வந்து லூஸாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டைமில் ஒரே ஒரு சேஃப்டி பின் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த பின்னில் அந்த சேஃப்டி பின்னில் குட்டியோண்டு மணியை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல ப்ளவுஸ் வந்து கிழிஞ்சுமே போகாது. நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸிலேருந்து விழுந்த மணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம அவசரத்துக்கு போடும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பீட்ஸ் வந்து கடையில் கூட விற்கிது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி கூட ஃபெவிபான் போட்டு கூட நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி போடும்போது மேலேயும் ஒரு பீட்ஸ் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேஃப்டி பின் லாக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்ல கிரிப்பாக இருக்குங்க. எந்த இடத்துலையுமே நழுவாது. ரொம்ப சிம்பிளான டிப்பு. அவசரத்துக்கு போய் நம்ம ஓரம்லாம் அடிக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி ஹேங்கர்லாம் நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னா பீரோவில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான டிப்பு. உங்ககிட்ட ஓல்டு பேங்கிள்ஸ் அல்லது ஓல்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரப்பர் பேண்டை நல்லா இந்த ஹேங்கரோட மேலே வந்து 2-3 முடிச்சு மாதிரி போட்டு விட்டுறணும். நம்ம ஜடைக்கெல்லாம் போடுற மாதிரி இந்த ஹேங்கர்லேயும் போட்டு விட்டுறணும். நான் இன்றைக்கி சும்மா இப்படி தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒன்றா போட்டோம் அப்படின்னா நம்ம வெயிட் போடும்போது நல்லா இழுத்துக்கும். அதனால் நீங்கள் போடும்போதே வந்து 2 முடிச்சு 3 முடிச்சு அந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று நான் போட்டு காட்டுறேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி போட்டு உங்கள் பீரோவில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய சாரீஸ் நிறைய ஷால் எது வேணாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய சுடிதார் எது வேணாலும் மாட்டி விட்டுக்கலாம். உங்ககிட்ட பேங்கிள்ஸ் இருந்தாலும் ஓல்டு பேங்கிள்ஸை கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு மாட்டலாம். ரொம்ப சிம்பிளான டிப்புங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்குங்க. உங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா இந்த ஹேங்கரை உங்களுடைய பீரோவில் ஒரு ஹூக் ஒன்று மாட்டி இந்த ஹேங்கரை மாட்டி விட்டீங்க அப்படின்னா நிறைய துணியை எடுக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிப்புங்க. பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீரோவில் உங்களுக்கு ஹேங்கர் மாட்டுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா பர்மனெண்ட்டாக இந்த மாதிரி ஹூக் கடையில் விற்கிது. இது வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வாங்கணும் அப்படின்னா ஒரு 40 ரூபீஸ் 30 ரூபீஸ் அப்படி தான் இருக்கும். இதை மாட்டி கூட நீங்கள் உங்கள் ஹேங்கரை மாட்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி வியர் பண்ணுற செயின்லாம் வந்து டஸ்ட் அடைஞ்சிருது அல்லது எங்கே வச்சோம் மறந்துடுறோங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு ஹூக்கை கூட நீங்கள் மாட்டி அதில் செயின் கூட அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்ப சிம்பிளான டிப்பு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி சில்ட்ரன்ஸுக்கெலாம் நம்ம கொலுசு போட்டு விடுவோம். அர்ஜென்ட்டில் கிளம்பும் போது நம்மக்கிட்ட வந்து கொரடில்லை நூல் பஞ்சு இதெல்லாம் வச்சு நம்ம டைட் பண்ணி விடுவோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் இதை திருவி விட்டுறாங்க அப்படிங்கிற டைமில் இந்த ஒரு செலோ டேப் மட்டும் இருந்தால் போதுங்க. கொஞ்சமாக கட் பண்ணி இந்த செலோ டேப் அந்த திருவாணி வந்து நழுவி வராத மாதிரி நல்லா போட்டு சுற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து கலண்டு விழுகாது. ரொம்ப கிரிப்பாகவும் இருக்கும். நீங்கள் ரஃப்யூஸுக்கு போடுற கொலுசுக்கு கூட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க அதை திருவ மாட்டாங்க. நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாகவும் இருக்கும். நம்ம செலோ டேப் ஒட்டியிருக்கிறது தெரியவே தெரியாதுங்க. திருவாணியும் கலண்டு விழுகாது. உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருக்க கொலுசுக்கு வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான டிப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அவங்க அடிக்கடி திருவி லூஸும் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு போடுற ஜுவல்லரிலாம் வந்து அந்த ஹூக் பிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் எல்லாரும் சேஃப்டி பின் தான் அவசரத்துக்கு எடுப்போம். இது போட்டோம் அப்படின்னா பின்னாடி நமக்கு ரொம்ப நீட்னஸாகவே இருக்காது. கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். இந்த மாதிரி சேஃப்டி பின் யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு பதிலாக நம்மளுடைய செலோ டேப்பை போட்டு நல்லா இந்த செயினில் நம்ம சுருட்டி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே நல்லா நீட்டாக அழகாகவும் இருக்கும். அந்த சேஃப்டி பின்னுக்கு பதிலாக இந்த மாதிரி செலோ டேப்பை கூட போட்டு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நெக்லஸ்லாம் போட்டு விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி செலோ டேப்பை போட்டு லைட்டாக ஒரு சுருட்டினாலே போதும். கீழேயும் விழுகாது. பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி சேஃப்டி பின் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் கொஞ்சமாக செலோ டேப்பை சுற்றி பாருங்கள். அது எதுக்குன்னு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் புரியும். ரொம்ப சிம்பிளான டிப்புங்க. இந்த மாதிரி சேஃப்டி பின்னில் செலோ டேப்பை போட்டு நல்லா டைட்டாக நல்லா வந்து ஒரு 6-7 டைம் சுட்டி விட்டீங்க அப்படின்னா நல்லா மொத்தமாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான டிப்பு. இது எதுக்காக அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் சேரீயில் வந்து அந்த பல்லுவெல்லாம் வந்து குத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பீட்ஸ் அல்லது குண்டு மணி அந்த மாதிரி சின்ன மணி போட்டு பண்ணுவோம். அந்த மாதிரி நமக்கு
இல்லாத டைமில் நம்ம வீட்டில் செலோ டேப் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி செலோ டேப்பை சுற்றிட்டு இந்த மாதிரி குத்தி விட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல saree வந்து கிழிஞ்சும் போகாது. இல்லைன்னா அந்த பின் பக்கமாக இருக்கிற பக்கம் போய் மாட்டி நமக்கு ரொம்ப சேலையில் நூலெல்லாம் இழுத்துட்டு வரும். இந்த மாதிரி செலோ டேப்பை சுற்றி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு. பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி ரிங்கெல்லாம் நம்ம வச்சுருக்கோம், கோல்டு ரிங்கெல்லாம் போடுறோம் அப்படின்னா எல்லாமே ஒரே சைஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக மோதிர விரலில் மட்டும்தான் வந்து இந்த ரிங்கை போட முடியும். இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா நம்ம இன்னொரு மோதிரம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அந்த மோதிரம் போடுறதுக்கு நம்மளுடைய ஃபிங்கரும் பத்தாது. ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மோதிரம் உள்ளேயும் நுழையாது. இந்த மாதிரி நான் வந்து ஒரு 3 ரிங் வச்சுருக்கேன். என்னுடைய கையில் வந்து ஒரு 2 ரிங்கு தான் போட முடியும். ஆனாலும் எனக்கு இந்த ரிங்கு போடணும் ஆசையாக இருக்குது அப்படின்னா மற்ற ஃபிங்கர்ஸில் போகலை, இந்த சுண்டு விரலில் மட்டும்தான் போகுது அப்படின்னா இதில் நீங்கள் இந்த மாதிரி செலோ டேப்பை போட்டு நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு டைட்னஸ் வேணுமோ உங்கள் கையில் எந்த அளவுக்கு போகுமோ அந்த அளவுக்கு செலோ டேப்பை போட்டு நல்லா சுற்றி விட்டுருங்க. நம்ம நூல்லாம் சுற்றணும் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த கலர் நூல் யூஸ் பண்ணாலும் அது பின்னாடி நமக்கு அசிங்கமாக தெரியும். இந்த மாதிரி செலோ டேப் சுற்றணும் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் இந்த செலோ டேப்பை நம்ம போட்டு சுற்றி அவசரமாக கிளம்பும் போது இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. நூல் சுற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ½ ஆச்சும் ஆகும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒயிட் செலோ டேப்பை நீங்கள் சுற்றி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக குயிக்காக ஒரு 10 செகண்டில் நம்ம இதை சுற்றி முடிச்சிடலாம். அழகாக வியர் பண்ணிவிட்டு போயிடலாம். நான் சொன்ன டிப்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே நல்லா சுற்றி முடிச்சுட்டேன். போடுறதுக்கு நல்லா நீட்டாக அழகாகவும் இருந்துச்சு. நமக்கு பின்னாடி பார்க்குறதுக்குமே வந்து அவ்வளோக்கா அசிங்கமாகவும் தெரியல. நூல் சுற்றணும் அப்படின்னா ரொம்ப மொத்தமாக தூக்கிட்டு நிற்கும். ஆனால் இந்த செலோ டேப் சுற்றினது நமக்கு அவ்வளோக்கா தெரியவே இல்லை. பாருங்கள், பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து இதே மாதிரி நம்ம ரிங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் இருக்குங்க. நம்ம சம்டைம்ஸ் ரிங்கு வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் கொஞ்சம் குத்துற மாதிரி வாங்கிட்டோம், டிசைன் அழகாக இருக்குன்னு சொல்லி வாங்கிடுவோம். ஆனால் நமக்கு இது குத்தும், அந்த டைமில் வந்து போடவே முடியாது. அந்த ரிங்கை மட்டும் நம்ம போடாமல் அப்படியே வச்சுருப்போம். அதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. இந்த ஒரு செலோ டேப்பை மட்டும் எடுத்துக்கோங்க. என்னுடைய ரிங்கில் வந்து கொஞ்சம் லைட்டாக உடஞ்சுமே இருக்குது. அந்த இடத்துல எனக்கு ரொம்ப குத்திக்கிட்டே இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி ஒரு செலோ டேப்பை அந்த இடத்துல வச்சு மேல் பக்கமாக வச்சு இந்த மாதிரி செலோ டேப்பை போட்டு லைட்டாக ஒட்டி விட்டால் போதுங்க. நமக்கு அந்த குத்துறதும் தெரியாது. நம்ம ஃபிங்கரில் போடும்போது நமக்கு இரிட்டேட்டாகவும் இருக்காது. ரொம்ப சிம்பிளான டிப்புங்க. இது நம்ம ஒட்டியிருக்கிறது தெரியவே தெரியாது. ரொம்ப உத்து பார்த்தா தான் நம்ம செலோ டேப் ஒட்டியிருக்கிறதே தெரியும். பாருங்கள், ரொம்ப சிம்பிளான டிப்பு. நீங்களும் இந்த மாதிரி உடஞ்சி போன ரிங்கு போடும்போது உங்களுக்கு குத்துது அப்படின்னா இந்த மாதிரி மேலே லைட்டாக செலோ டேப் ஒட்டிருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் ஹார்ஷான ரொம்ப டிசைன் வந்து அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி குத்துற மாதிரி ரிங்கு வாங்கிட்டாலும் வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குத்தவும் குத்தாது, பார்க்கறதுக்கு செலோ டேப் ஒட்டியிருக்கோன்னே தெரியாதுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்புங்க. பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி கோல்டு நம்ம இயரிங்லாம் போடுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை அப்படின்னா இதுக்கு செட்டான மாட்டல் போடும்போது சில பேருக்கு காது வந்து லூஸாக இருக்கும். மாட்டல் போட்டாலுமே லூஸாக இருக்கும். நம்ம 2வது ஹூக்கில் போட்டாலும் சம்டைம்ஸ் அந்த கீழே இருக்க ரிங்கு நமக்கு ரொம்ப இரிட்டேட்டாக குத்துற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி 2 ரிங்கையும் ஒன்றா வச்சு இந்த இயரிங்கோடைய இந்த காம்பில் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம காதுக்கு பின்னாடி அந்த ஒரு ரிங்கு மட்டும் அந்த குட்டியாக இருக்கு இல்லைங்க, அந்த செயின், அது நமக்கு தொங்காது. ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். 2 இயரிங்கும் இதுக்குள்ளேயே இருக்கனால நமக்கு காது பக்கம் ரொம்ப அனீஸியாகவும் இருக்காது. ரொம்ப சிம்பிளான டிப்பு. நான் இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுட்டேன். 2 பால் அந்த 2 ரிங்கையும் வந்து இந்த மாதிரி ஒரே ஹூக்கில் அந்த ஒரே காம்பில் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பின்பக்கமாக அசிங்கமாகவும் தெரியாது. ரொம்ப சிம்பிளான டிப்பு. நீங்களும் இந்த டிப்பை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம செயின்லாம் வியர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அவசரமாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போகும்போது இந்த செயினுக்கு நம்ம நூல் சுற்றுறது அல்லது உட்காந்துக்கிட்டு பின்னூக்கு குத்துறது அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா பின்பக்கமாக நமக்கு அசிங்கமாக அது அப்படியே தெரியும். இந்த மாதிரி நம்ம செயின் வந்து ஓப்பன் பண்ணி போட்டு இந்த ஹூக் வந்து லைட்டாக இந்த மாதிரி பெண்டாக இருக்குது அப்படின்னா இதுக்குமே நீங்கள் செலோ டேப்பை நான் வச்சு சுற்றுற மாதிரி சுற்றுனீங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக அழகாக சுற்றிட்டு வந்துடும். இந்த மாதிரி வச்சுட்டு மேலே கொஞ்சமாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இல்லாத மாதிரி நல்லா கிளியராக இருக்கிற செலோ டேப்பை இந்த இடத்துல வச்சு நம்ம இந்த ஹூக்கை மட்டும் சுற்றிட்டு வந்தோம் அப்படின்னா செலோ டேப்பை அடியில் இருக்கும். நம்ம சுற்றும் போது நமக்கு டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்காது. நம்ம செலோ டேப்பை போட்டு சுற்றுறதுக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு வெறும் இந்த ஹூக்கை மட்டும் நம்ம இந்த மாதிரி திருப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா அழகாக கிளியராக
ஒட்டிக்கும், நல்லா நீட்டாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்பு. அவசரமாக நம்ம ஃபங்க்ஷனுக்கு மேரேஜுக்கு கிளம்புறோம் அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி வெறும் செலோ டேப் மட்டும் இருந்தால் போதும், நம்மளுடைய வேலைகள் எல்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு செலோ டேப் மட்டும் கண்டிப்பாக நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாகில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.